கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கசிப்பியா என்னும் ஸ்தலத்தில் இருக்கிற தலைவனாகிய பெர்சியா ராஜாவாகிய அர்தசஷ்டாவின் கண்களில் ஆண்டவர் தயவு கிடைக்க பண்ணினதினால் எஸ்ரா திடன் கொண்டு பாபிலோனில் இருந்து எருசலேமுக்கு வரும்போது இஸ்ரவேலில் சில தலைவர்களை அவனோடு கூட வரும்படி சேர்த்து கொண்டான். அந்த அளவுக்கு தேவனுடைய கரம் எஸ்ராவின் மேல் இருந்தது. அர்தசஷ்டர் ராஜா அரசாளும் காலத்தில் பாபிலோனில் இருந்து எஸ்ராவோடு கூட தங்கள் பிதாக்களின் வம்ச தலைவர்கள் நிறைய பேர் வந்தார்கள். நூற்றுக்கணக்கான ஆண் மக்களாகிய இஸ்ரவேலர் எல்லாரும் எஸ்ராவோடு கூட பாபிலோனில் இருந்து எருசலேம் தேவாலயத்துக்கு வந்தனர். அவர்கள் எல்லாரும் கடல் மார்க்கமாய் வந்தார்கள் என்று பார்க்கின்றோம். அவ்வாறு அவர்கள் வரும்போது அவர்கள் எல்லாரையும் அகாவா என்னும் இடத்திற்கு ஓடுகிற நதியண்டையிலே கூட்டி சேர்த்து 3 நாள் அங்கே நதிக்கரையில் தங்கியிருந்தார்கள். அவ்வாறு தங்கியிருக்கும்போது எஸ்ரா அவர்கள் எல்லாரையும் பார்வையிட்டார். அப்போது லேவியின் குமாரரில் ஒருவனையும் காணவில்லை. இந்த லேவியின் குமாரர்தான் ஆலய பணிவிடையை செய்கிறவர்கள். இவர்கள் எருசலேமுக்கு வராமல் பாபிலோனில் கசிப்பியா என்கிற இடத்திலேயே இன்னும் தங்கியிருந்தார்கள். ஆகவே எஸ்ரா கசிப்பியா என்கிற இடத்திற்கு சில ஆசாரியர்களையும் நல்ல புத்திமான்களையும் அழைத்து அவர்கள் லேவியர்களை என்ன கூறி அழைத்து வர வேண்டும் என்பதை கற்பித்து கொடுத்தார். அவர்கள் மறுபடியும் பாபிலோனுக்கு பிரயாணம் பண்ணி கசிப்பியா என்கிற இடத்தில் தங்கியிருந்த லேவியர்களை அழைத்து அவர்களோடு பேசினார்கள். எஸ்ரா அவர்களுக்கு கற்பித்த பிரகாரம் லேவியர்களோடு பேசினார்கள். இந்த கசிப்பியா என்கிற இடத்தில் லேவியரும் நிதனீமியர் என்கிற ஆலய பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். இப்படித்தான் ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்த ஒருவருக்கு 6 மாத பயிற்சி கொடுக்கப்பட்டது. எந்த மாநிலத்துக்கு ஊழியம் செய்ய தேவைப்படுகிறார் என்பதை அறிந்து அந்த மாநிலத்து மொழி கற்றுக் கொடுக்கப்பட்டது. அவரும் நன்றாக கற்று தேர்ந்தார். பின்பு அந்த மாநிலத்து மக்களின் உணவு, கலாச்சாரம், பழக்க வழக்கம் ஆகியவை பற்றி கற்றுக் கொடுப்பார்கள். பின்பு அவர்களுக்கு சுவிசேஷத்தை எப்படி சொல்ல வேண்டும் என்பதற்கான வழிகளை கற்றுக் கொடுப்பார்கள். ஏனென்றால் ஊழியர்கள் சென்றவுடனே எளிதாகவெல்லாம் ஊழியம் செய்துவிட முடியாது. நெடுங்காலமாய் அவர்களோடு பழகித்தான் அவர்களுக்கு ஊழியம் செய்ய முடியும். ஆகவே ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சென்ற ஊழியர்கள் அந்தந்த மக்களுக்கு ஏற்றபடியும் தாங்கள் கற்பிக்கப்பட்டபடியேயும் ஊழியம் செய்து ஆத்துமாக்களை ஆண்டவரண்டை இழுக்க முடியும். இதைத்தான் எஸ்ரா என்னும் ஆசாரியன் பாபிலோனில் இருந்து தன்னோடே வந்த மனிதர்களில் ஒரு லேவியன் கூட இல்லை என்பதை பார்த்ததும் அவன் வேதனை அடைந்து அகாவா நதியில் இருக்கிற மற்ற ஆசாரியர்களையும் புத்திமான்களையும் அழைத்து அவர்களிடம் கசிப்பியாவுக்கு சென்று அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற லேவியர் மற்றும் நிதனீமியர் எல்லாரையும் அழைத்து, நாமெல்லாரும் மறுபடியும் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் செல்லுகிறோம். ஆகவே நீங்கள் எல்லாரும் எருசலேமுக்கு போக புறப்படுங்கள். நம்மை சேர்ந்தவர்கள் எல்லாரும் எருசலேமுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். நாமும் அங்கே செல்ல வேண்டும் என்று கூறும்படி கற்பிக்கப்பட்டார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு எதை கற்பிக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். எல்லாரும் பரலோகத்துக்கு போகும்படியாக நாம் அவர்களிடம் கற்பிப்போம். எஸ்ரா பார்க்கும்போது ஒரு லேவியர் கூட இல்லை. ஒருவேளை லேவியர்கள் கேள்விப்படாமல் இருந்திருக்கலாம். ஆகவே நாம் நம்மை சேர்ந்தவர்களுக்கு பரலோகம் வரும்படியாக கற்பிப்போம். ஆசீர்வாதத்தை நாமும் பெற்றுக்கொள்வோம். நாமும் பரலோகம் செல்லுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பரலோகம் செல்வதற்காக மக்களிடம் கற்பித்து மக்களுக்கான ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண உதவி செய்தரணும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.